சிறுமி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக போலீஸ் ஆலோசனையானது மேற்கொண்டு வருகிறது. ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் 3 டிஎஸ்பி தலைமையில் மீண்டும் ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கத்தில் சிறுமியை தூக்கி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த கொடூர சம்பவம் தொடர்பாக போலீஸ் ஆலோசனையானது தற்போது மேற்கொண்டு வருகிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் 3 டிஎஸ்பி தலைமையில் மீண்டும் ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கத்தில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீஸ் ஆலோசனையானது மீண்டும் செய்து வருகிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். சிறுமி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக போலீஸ் ஆலோசனையானது மேற்கொண்டு வருகிறது. கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி, விவரங்கள். வணக்கம். 8 வயது சிறுமி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டது தொடர்பாக 10 நாட்களாக குற்றவாளியை கைது செய்யப்படவில்லை என பல்வேறு அரசியல் சார்ந்த நபர்கள் ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டிருக்கிறார்கள். கடந்த 12ஆம் தேதி 8 வயது சிறுமியானவர் அவருடைய பாட்டி வீட்டுக்கு செல்லும் பொழுது வடமாநில நபரால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக அந்த நபருடைய புகைப்படம், சிசிடிவி காட்சிகள் அனைத்தும் வெளியாகியிருந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்ட நிலையில் கூடுதலாக ஒரு தனிப்படை என 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அந்த குற்றவாளியை தீவிரமாக தேடி வருகிறார்கள். இந்த நிலையில் ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் கடந்த 9 நாட்களாக இந்த குற்றவாளி கைது செய்யப்படவில்லை என பல்வேறு அரசியல் கட்சி சார்ந்த நபர்கள் ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் காவல் நிலையத்திலிருந்து நாங்கள் புறப்பட மாட்டோம் எனவும் பாமகவினர் தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இதனிடையே வெளியே சென்றிருக்கக்கூடிய அனைத்து தனிப்படை குழுவினரும் இந்த காவல் நிலையத்தில் தான் தற்போது வந்திருக்கிறார்கள். மேலும் காவல் நிலையத்திற்கு கூடுதலாக பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. அந்த காட்சி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே இந்த தனிப்படை அமைப்பை சார்ந்த நபர்கள் தற்பொழுது 3 டிஎஸ்பி தலைமையில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்கனவே சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் அந்த குற்றவாளியை தீவிரமாக தேடி வருகிறார்கள். இதனிடையே 3 டிஎஸ்பி தலைமையில் தான் இந்த தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்ட நிலையில் கூடுதலாக ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டு தொடர் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அரசியல் கட்சியை சார்ந்த நபர்கள் தொடர்ச்சியாக காவல் நிலையத்தில் வந்து குற்றவாளியை பிடிக்கும் வரை நாங்கள் செல்ல மாட்டோம் என ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் சிறுமி தொடர்பாக தொடர் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அந்த சிறுமிக்கு பாதுகாப்பாக 2 மகளிர் போலீசார் அவருடைய வீட்டில் போடப்பட்டு இருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் இருந்தே தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக தமிழகம் முழுவதும் தொடர் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகிறது. குற்றவாளி அந்த வரக்கூடிய அந்த ரயில் நிலையம், அதே போன்று அங்கு இருக்கக்கூடிய கடையில் இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி காட்சி, அதன் அடிப்படையில் தொடர் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகிறது. இருப்பினும் அந்த குற்றவாளியுடைய தொலைபேசி எண் அணைத்து வைக்கப்பட்ட காரணத்தினால் அவரை நெருங்குவதில் காவல்துறையினருக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் இந்த விவகாரம் பொறுத்தவரை தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இருந்தாலும் தொடர் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே கடந்த 3 நாட்களுக்கு முன்பு குற்றவாளியை நெருங்கிவிட்டதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்த நிலையில் தற்பொழுது அவரை பிடிப்பதில் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தான் தற்பொழுது 3 டிஎஸ்பிகளும் ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் வருகை தந்திருக்கிறார்கள். மேலும் அந்த தனிப்படை போலீசாரும் மொத்தமாக இந்த இடத்தில் ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களை பிடிப்பதற்கான சவால்கள் ஏற்பட்டிருக்கிறது. இருப்பினும் போலீசார் அவர்களை பிடித்துவிட இருப்பதாக காவல்துறை தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தான் தற்பொழுது இந்த 3 டிஎஸ்பியும் ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் வருகை தந்திருக்கிறார்கள். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக அரசியல் கட்சியை சார்ந்த நபர்கள் ஆரம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு வந்து அவர்களை பிடிக்கும் வரை நாங்கள் இங்கே தான் இருப்போம் என தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் சிறுமியுடைய வீட்டிற்கும் சென்று அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து வருகிறார்கள். இந்த விவகாரத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தெளிவான அறிக்கை வரும் என காவல்துறை தரப்பிலிருந்து ஒரு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முரளி.